ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதாவது சிவில் இன்ஜினியரிங்கோட செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இது வந்து எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு காரணமாக நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து நீங்கள் நான் சொல்கிற நோட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பி கான்ஃபிடென்ட். ஓகே, எல்லாருமே என்ன நினைக்கிறோம், பாஸ் ஆக முடியாது அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளால் பாஸ் ஆக முடியும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரியராக இருக்கலாம், அல்லது கரண்டில் கூட இந்த சப்ஜெக்ட் போயிட்டுருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சிலபஸ் வந்து உங்களோட தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 2017 ரெகுலேஷன் CE 8302 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சப்ஜெக்ட் நேம் அண்ட் சப்ஜெக்ட் கோடு. ஓகேவா? இது உங்களோடது தானா அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து என்ன, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ 2 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். இப்போ ஒரு யூனிட்லேருந்து 2 மார்க் கேட்பாங்க, 2 13 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா டாப்பிக்குமே என்ன அப்படின்றத முதல்ல வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல ஃப்ளூயிட்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அது வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம 2 மார்க்கையுமே அட்டன் பண்ண முடியும். இப்போ கம்பல்சரி 13 மார்க் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு யூனிட் ஃபுல்லாக வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப், அப்புறம் செகண்ட் ஹாஃப். ஸோ இந்த 2 ஹாஃப் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப், இந்த 2ல் வந்து ஏதாவது ஒன்றை வந்து கம்பல்சரி ஃபுல்லாக வந்து தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் எப்படி பிரித்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வரைக்கும், ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்தீங்களா, இது வந்து சிலபஸ் தான். ஃபஸ்ட் யூனிட்டோட சிலபஸ் வந்து இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸோட ஹெட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா, டிஃபைன் டென்சிட்டி, டிஃபைன் ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதோட கிராவிட்டி, விஸ்கோசிட்டி, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, அதாவது செகண்ட் டாபிக்னு பார்த்தோன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஒன்று நீங்கள் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஹாஃப் பகுதியை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் யூனிட். ஒன்று ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ 2 டாபிக்ஸில் ஏதாவது ஒரு டாபிக்ஸை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இங்கேருந்து நமக்கு இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 13A வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான ஒரு இது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து செகண்ட் யூனிட் பார்க்கலாம். செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு 2 டாபிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ். அதில் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் அதோட டாபிக்ஸ் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸோடது. செகண்ட் பாருங்கள், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ இதோடது பார்த்திங்கன்னா இதிலேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், சேம். ஒன்று ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இதை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒன்று ஃபுல்லாக தரவு பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து இதுலேயும் வந்து கொஸ்டினை வந்து நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து 13A இல்லை, சாரி 11A. ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட் வந்து 11A அண்ட் Bயில் கேட்பாங்க. செகண்ட் யூனிட் வந்து 12A அண்ட் 12Bயில் கேட்பாங்க. ஸோ இதில் 12A, B இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இது வந்து ஒரு டெரிவேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இன்னொரு டாப்பிக்லேருந்து நம்ம யூலர்ஸ் ஈக்குவேஷன், இது வந்து டெரிவேஷன். உங்களோட ஸ்டாஃப்ஸே வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இந்த 2ஐயும் வந்து செகண்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. கண்டினியூட்டி ஈக்குவேஷன்,
இந்த யூலர்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, செகண்ட் யூனிட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம தேர்ட் யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனலைசிஸ் அண்ட் மாடல் ஸ்டடீஸ். ஓகேவா? இதுலேயும் நம்மளுக்கு ஒரு டெரிவேஷன் உண்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலைஸ் மெத்தட் அண்ட் பக்கிங்ஹாம் மெத்தட். ஓகேவா? இதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேர்ட் யூனிட்டில் இதை தியரியை முடிச்சுட்டு தென் வந்து நெக்ஸ்ட் இருக்க ப்ராப்ளமேட்டிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் டைமென்ஷன். ஸோ இதுலேருந்து ப்ராப்ளமேட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும்னா படிக்கலாம், இல்லை முடியாது டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே மாதிரி பாதியாக பிரித்து ஃபஸ்ட்டு 3 ஹெட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 13A இதுலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் யூனிட் பார்த்தாச்சு. தென் வந்து ஃபோர்த் யூனிட் என்ன? ஃப்ளோ த்ரோ பைப்ஸ். தென் சேம் அகைன் இதே ப்ராசஸ் இதுலேயும் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதையும் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 பார்ட் படிங்க, செகண்ட் பார்ட் இதே 2ஆக பிரித்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஹேகன் பாய்ஸ்லஸ். இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் வந்து பவுண்ட்ரி லேயர். சேம் வைஸ் அதே தான். பவுண்ட்ரி லேயர் இதெல்லாம் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ 2 மார்க் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல் சிலபஸையும் வந்து நம்ம ரீட் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 மார்க் நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட அதை பற்றி நம்ம வந்து அது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஃபில் பண்ணி வைக்கணும். பேப்பரை வந்து கண்டிப்பாக பிளாங்காக வைக்கவே வைக்காதீங்க. எந்த கொஸ்டின் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் அதோட ஹெட்டிங்கை போட்டு நம்மளாவது அது ரிலேட்டடாக நம்ம கொஞ்சமாக எழுதி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் தான் எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம எழுதுறதுல தான் நம்மளோட எக்ஸாம் பேப்பரே இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ரொம்ப ப்ராப்பராக எழுதுங்க. ஃபஸ்ட்டு அழகாக நம்பரெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. 11A எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த நம்பரெல்லாம் ரொம்பவே கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எல்லாமே டிஃபைன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதாவது நம்ம ஒரு யூனிட்டை படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக படிங்க. சும்மா நம்ம மேலே விட்டு வாசித்து விட்டுட்டு போகிறோம் அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியாது. ஸோ ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன, கைனமெட்டிக்ஸ்னால் என்ன, டைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு டெஃபினிஷனை படித்து வச்சுட்டாலே நம்ம வந்து அதில் கேட்குற எந்த 2 மார்க்னாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். பவுண்ட்ரி லேயர். ஸோ பவுண்ட்ரி லேயர்னால் என்ன, அதை பற்றின டெஃபினிஷன் படிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கில் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட சிலபஸ். உங்களோடது இந்த சிலபஸ் தானா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபிடெண்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் படித்தாலும் அதை தெளிவாக படிங்க. படிக்கிறது தெளிவாக படித்து தெளிவாக எழுதுங்க. எல்லா கொஸ்டினுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக போடுறேன். சிவில் இன்ஜினியரிங்கில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எந்த சப்ஜெக்டோட உங்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூ வேணும் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சிலபஸ் வச்சே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். எக்ஸாம் எல்லோரும் நல்லா எழுதுங்க. குட் லக். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எல்லோரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நான் போடுற நிறைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த விதமான சப்ஜெக்ட்லேருந்து எந்த கொஸ்டின் அண்ட் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தேவை அப்படின்றதுனால நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.